கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் ஆகப்பெரிய ஒரு பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டு நிச்சயமாக செய்வோம், இன்றைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், இது சும்மா சர்வ சாதாரணமாக வாயில் இருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு மோசடிக்காரன் இருக்கிறானே, ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு கொடியை கொடுப்பான் நம் கையில. அந்த கொடிக்கு கீழாலதான் ஒவ்வொரு மோசடிக்காரனும் நின்று கொண்டிருப்பான். இவன் இந்த விஷயத்துல மோசடி செஞ்சவன், இவன் இந்த விஷயத்துல மோசடி செஞ்சவன், இப்படி ஒவ்வொரு மோசடிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கொடிகள் இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கொடிக்கு கீழால நாங்க நீங்க நின்றோம் என்றா எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் கியாமத்துல. அதுதான் முஃமின்களுடைய துஆ. குர்ஆன்ல எப்படி இருக்குது? ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ் வலா துஹ்ஸினா, கியாமத்துடைய நாள் எங்களை கேவலப்படுத்திடாத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். எல்லாரும் எழுப்பக்கூடிய அந்த நேரத்துல அந்த நிலைமையில எங்களை நீ கேவலப்படுத்திடாத என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினது, ஒரு காஃபிருக்கு நீங்க வாக்கு கொடுத்தாலும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு துனியால வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க வாக்கு கொடுக்கிறீங்க, அவன் செக் பம்ப் ஆகினா என்ன, அவன் ஒரு காஃபிர் தானே, அவன் முஸ்லிம் அல்லாதவன் தானே, இப்படி செல்றதுக்கு ஷரியத்துல எந்த அனுமதியும் இல்ல. காஃபிராக இருந்தாலும் வாக்கு நிறைவேற்றி தான் ஆகும். எந்த அளவுக்கு என்றா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஆக மோசமான பயங்கரமான ஒரு காஃபிர், ஹுர்முஸாத் என்று சொல்லக்கூடிய காஃபிர், ஆக மோசமான பயங்கரமான ஒரு காஃபிர். இவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் என்றா, பயங்கரம் என்றா, இஸ்லாத்துக்கு ஆக பெரிய எதிரி, ஆக பெரிய விஷம் இவன். சஹாபாக்களால ஹேண்டில் பண்றதுக்கும் கஷ்டம், 100 பேர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காஃபிர், அந்த அளவுக்கு பலமானவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பகிரங்கமா எலான் செஞ்சிட்டாங்க, நீங்க அந்த காஃபிரை உயிரோட பிடிக்க ஏலாட்டி நீங்க அவனை சாகடிச்சு பொணமாக சரி பிடிச்சு கொண்டு வரதான ஒண்ணு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காஃபிரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால முட்டங்கால்ல வைக்கப்பட்டிருக்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா செய்றாங்க, இந்த ஹுர்முஸாத் என்ன செய்யறது? எல்லாருடைய முடிவும் என்ன தெரியுமா? இந்த ஹுர்முஸாதை நாங்க கொலை செஞ்சு போட்டுடுவோம், இவனை நாங்க விட்டுட்டோம் என்றா இஸ்லாத்துக்கு பெரியோரு விஷமாக மாறிடும், பெரியோரு பாதிப்பு இவனை நாங்க கொலை செஞ்சு போட்டுடுவோம், இதுதான் முடிவு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, ஹுர்முஸாத் ஓண்ட விஷயத்துல எங்களோட முடிவு உன்னைய கொலை செய்யறது தான். ஏதாவது விஷயங்கள் எங்ககிட்ட கேட்குதா? ஹுர்முஸாத் இப்ப செல்றாரு, ஹலீஃபா எனக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்ல, குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாங்களே. ஹுர்முஸாத் குடிக்கப்படுவது தண்ணி, அவர் தண்ணியையும் பார்க்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தையும் பார்க்கிறாரு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறாய், தண்ணியை நீங்க குடிங்க. சொன்னாங்க ஹுர்முஸாத், நான் தண்ணியை குடிச்சிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்னைய கொலை செஞ்சிடுவீங்களோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், நீ இந்த தண்ணியை குடிக்காம உன்னைய நான் கொலை செய்ய மாட்டேன் என்றே தண்ணியை கீழே ஊத்திட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப எழும்பிட்டாங்க ஹலீஃபான்னு பேசினவங்க சொன்னாங்க, உமர் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறீங்க, இந்த தண்ணியை குடிக்காம என்னைய நீங்க கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்னைய இப்ப நீங்க விடுதலை செய்யதான் ஒண்ணும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல கையை வச்சு யோசிக்கும், நாங்க நீங்க அந்த இடத்துல என்ன செய்வோம்? போடுற கூத்தெல்லாம் போட்டுட்டு கலச காட்ட வாரியான்னு சொல்லி 10 பேர் சேர்ந்து அவனுக்கு அடிப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா? அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, நான் அப்படி ஒரு வாக்குறுதியை சொன்னா எந்த வாயால? சஹாபாக்களும் அதை ஆமோதிச்சாங்க. உமர் நீங்க இப்படி ஒரு வாக்குறுதியை பாவிச்சீங்க உமர். சொன்னாங்க, அப்படியா? நான் அப்படி ஒரு வாக்குறுதி உனக்கு சொல்லியிருந்தா இதோ அந்த வாக்குறுதியை நான் காப்பாத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு காட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் உன்னைய நான் விடுதலை செஞ்சுட்டேன், நீ பேய்த்துடு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துக்காக பெரிய பயங்கர விரோதி இவன். கொஞ்சம் தூரம் போறான், பேசிட்டு ரிட்டர்ன் வாரான். வரக்கூடிய நேரம் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்ன சொன்னாங்க? ஒன்றும் பேசல. ஹுர்முஸாத் என்ன வார்த்தை? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அட இப்படியும் ஒரு மார்க்கமா? சுப்ஹானல்லாஹ். கொடுத்த வார்த்தைக்கு நீங்க மாற்றம் செய்றீங்க இல்ல, கொடுத்த வாக்குறுதிக்கு எந்த மாற்றமும் இல்லை, இப்படியும் ஒரு மார்க்கமா?
உங்களோட தலைவர் இப்படியும் காட்டி தந்திக்கிறாரா? சுப்ஹானல்லாஹ். எங்கட சஹாபாக்கள், தபுத் தாபிஈன்கள், தாபிஊன்கள் எப்படி துனியால வாழ்ந்தாங்க? கொடுத்த வாக்குறுதிக்கு என்றைக்கும் மாற்றம் செய்யறல்ல. சரியான முறையில பெர்ஃபெக்ட்டாக ஷரியத்தை விளங்கினாங்க, தீனை விளங்கினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொண்டு போனாங்க. எனவே